ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடி மாத பண்டிகைகள், உற்சவங்கள் எதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஆடி மாதத்தின் நிறைவான ஒரு திருவிழா அப்படின்னு நாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி நோன்பு. இது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமைக்கு வரும். அப்படி சில நேரங்களில் ஆவணி மாதமும் வருகிறது உண்டு. வருகிற 16/8/2024 அன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நமக்கு வரலக்ஷ்மி நோன்பு அப்படிங்கிற ஒரு வெகு சிறப்பான பண்டிகை. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. மகாலட்சுமி தாயாரை நாம் மனதார வழிபடுறதுனால நிறைய அளப்பரிய பலன்களை அவள் நமக்காக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற ஒரு திருநாள். அது அற்புதமான நாளை நாம் தவற விடாமல் எந்த நேரம் பூஜிக்கணும், எப்படியெல்லாம் செய்யணும், எளிமையான முறைகள் என்ன, விஸ்தாரமாகவும் எப்படி செய்யலாம் கொஞ்சம் பார்க்கலாங்க. இந்த விரதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வழி வழியாக தொன்று தொட்டு உங்களுக்கு எப்படி கேதார கௌரி விரதமோ அது போலவே இதற்குன்னு நோன்பு சரடுகள், பட்டு நூல் கயிறு மஞ்சள் கலரில் இருக்கும், சிவப்பு வண்ணங்களில் இருக்கும், பல வகை துணிகள் மாதிரி வச்சு அது அவங்களுக்கு என்ன வழக்கமோ அப்படி செய்யலாம். அம்மா எங்களுக்கு அந்த மாதிரி வழக்கம் இருக்கா இல்லையான்னே எங்களுக்கு தெரியாது, எங்கள் பெரியவங்க சொல்லி கொடுக்கல, நாங்கள் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருக்கோம், ஊரில் இருக்கோம், எங்களுக்கு இதை பற்றி எல்லாம் மறந்து போச்சு, விட்டு போச்சுன்னா தப்பே கிடையாது. தாராளமாக யார் வேணுமானும் இதை புதுசாக கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பித்து செய்யும்போது கலசம் வைக்கணுன்னா பெரியவங்க வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு மகாலட்சுமி படமோ இல்லை லக்ஷ்மி படமோ சாதாரணமாக வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம், தவறில்லை. ஏன்னா கலசம் வச்சா இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் நிறைய ரூல்ஸ். அப்படி நீங்கள் மனதில் பட்டதுன்னாக்கா படம் வச்சு கூட செய்யலாம். ஆனால் கலசம் வச்சு செய்கிறது அது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது. சரி, என்ன முறை எப்படி செய்யலாம்? இந்த கலசம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவர்களுக்கு ஒரு பாரம்பரிய முறைன்னு இருக்கும். அப்படி இருந்தால் அப்படி வைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கால் பாகம் அரிசி நிறச்சி வைப்பாங்க. கலசம் சில்வர், எவர் சில்வர் மட்டும், இரும்பு கூடாதுங்க. பித்தளை, செம்பு, வெள்ளி, எது வேணால் நீங்கள் மண் பாத்திரம் கூட நீங்கள் மண் சொம்பு மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 2 குத்து விளக்கு 2 பக்கத்தில் ஒரு கட்டாயமாக வச்சிங்கன்னா 5 முக குத்து விளக்கு உங்களுக்கு எந்த சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி பித்தளையோ வெள்ளியோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்போல்லாம் மண்ணில் கூட ரொம்ப அழகழகாக விதவிதமான வடிவங்களில் கிடைக்குது, அப்படியும் 2 பக்கம். அலங்காரம் உங்களுடைய விருப்பம்தான். கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க, இல்லையா வடக்கு நோக்கி வச்சுக்கோங்க, தெற்கு மேற்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி முகங்கள் கூட விற்கும், அதுவும் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா கலச சொம்புக்கு நூல் சுற்றிடுங்க, அப்படி அதுக்கு மேலே மாயிலை கொத்து வச்சு தேங்காய் வச்சுடுங்க. அது உள்ள ஒரு முக்கால் பாகத்துக்கு பச்சரிசி நிரப்பிட்டு எலுமிச்சம்பழம், உங்கள் வீட்டுக்குள்ள காயின்ஸு, புது காயின்ஸு உங்களுக்கு எத்தனையோ ஒரு 9ன்ற எண்ணிக்கை இருந்தால் சிறப்பு. அந்த மாதிரி இல்லை, சில பேர் 108, அது அவங்க விஷயம், விருப்பம். அதை தாண்டி நீங்கள் என்ன வைக்கணும்னா சில்வர் காயின், கோல்டு காயின் இருந்தாலும் அதில் நீங்கள் சுவர்ணம் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக மோதிரம் அதை மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பழசு தான் இருக்குது, புதுசு இல்லைனாலும் சேர்க்கலாம், தப்பு இல்லை. அதை தாண்டி வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், 2 மஞ்சள் துண்டு, கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ அதை வைக்கலாம். பச்சை கற்பூரம், லிவங்கம், ஏலக்காய், அப்புறம் ஜாதிக்காய் இதையெல்லாமும் அதில் சேர்த்து வைப்பாங்க. காதோலை, கருகமணின்னு ஒன்று இருக்கும், நோன்பு எடுக்கிறோம் இல்லையா நம்ம கேதாரி கௌரி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சொம்புக்குள்ளே நாம் போட்டுடணும். போட்ட பிறகு அதுக்கு மேலே மாவிளை கொத்து வச்சு தேங்காய் வச்சிடணும். தேங்காயில் பார்த்தீங்கன்னா சில பேர் வெறும் மஞ்சள்லேயே அப்பி அதுலேயே முகமாக வரைஞ்சி அவங்களுக்கு உண்டான அலங்காரங்கள், வீட்டில் இருக்கிற நகைகளையோ எதையோ போட்டும் அலங்காரம் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட்டோ, ரவிக்கை துணியோ, இல்லை புடவை அலங்காரமாக, இல்லை வெறும்னு கலசம் மாதிரி கூட சில பேர் வைப்பாங்க. அது அவங்க விருப்பம். அடியில் ஒரு நுனி இலை, அதாவது தலை வாழை இலையில் ஒரு காப்படி அரைப்படி அரிசி போட்டு அது மேலே கலசத்தை வைக்கலாம். வாழை இலை கிடைக்கல அப்படின்னா தாம்பாள தட்டிலேயே நீங்கள் பச்சரிசி கொஞ்சம் கொட்டி அது மேலே இந்த கலசத்தை வைக்கலாம். எங்களுக்கு அரிசி பழக்கம் இல்லை, தூய்மையான புனித நீர் தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சில பேருக்கு பழக்கம் உண்டு. அப்படி இருக்கிறவங்க கங்கா ஜலமோ இல்லை நீங்கள் தூய்மையான நீர் இருந்தால் கோயிலிருந்து கொண்டு வந்த நீரோட சேர்த்து
சேர்த்து புது நீரில் இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலசத்துக்கு பொடின்னே ஒன்று விற்கும், கலசப்பொடின்னு இருக்கும், அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஜாதிக்காய், ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி குங்குமப்பூ இதெல்லாம் அதில் கலந்துக்கிட்டு அதுலேயும் நீங்கள் எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு போட்டுட்டு ₹1 நாணயமோ தங்க நாணயமோ வெள்ளி நாணயங்களோ நீங்கள் அதில் சேர்த்துட்டு அதற்கு மேலே இந்த மாவிலை கொத்தும் தேங்காயம் வைக்கணும். இதுதான் கலசம் நாம் வச்சுக்கிற முறை. அதற்கு உண்டான நெய்வேத்தியம் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமோ உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் அம்பாளுக்கு வெல்லம் போட்டு செய்கிறது விசேஷம். அதே மாதிரி போலி கொழுக்கட்டை இதெல்லாம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களாக கருதப்படுது. அன்னைக்கு அதையும் செஞ்சு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக வரலட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாட்களாக உங்களுக்கு கொண்டாடப்படுகிறது. எப்படின்னா முதல் நாள் அம்பிகையை அழைக்கிறதும், வெள்ளிக்கிழமை பூஜை, சனிக்கிழமை நாம் விடையாற்றி உற்சவம் அதாவது புனர் பூஜைன்னு சொல்லுவோம், அப்படி செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையே வர வச்சு அன்னைக்கே பூஜை பண்ணி சனிக்கிழமை வீட்டில் ஒரு நாள் அம்பாவை தங்க வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்படி வச்சு ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க புனர் பூஜை. சில பேர் அதே நாள் வெள்ளிக்கிழமையே வர வைப்பாங்க, அன்றைக்கே பூஜை பண்ணுவாங்க, அன்றைக்கே அந்த கலசமெல்லாம் கலைக்கிறதெல்லாமும் செஞ்சுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். படம் வச்சு செய்கிறதும் இதே முறையில் நீங்கள் செய்யலாம், தப்பு இல்லை. நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை சரடுகளை இந்த கலசத்தின் பக்கத்துலேயோ அந்த வாழை இலையிலையோ இல்லை கலசத்துக்கு மேலேயோ படத்து மேலேயோ வச்சு நீங்கள் அதை உபயோகித்து கொள்ளலாம். சரி, முதல் நாள் நாம் எப்படி வரவழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மாலையில், அதாவது வியாழக்கிழமை 15/8/2024 அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6லேருந்து 8 மணிக்குள்ளே அம்பாளை வாசலில் ஒரு மாக்கோளம் போட்டு நீங்கள் அந்த படமோ கலசமோ வீட்டில் இருக்கிற பெரிய சுமங்கலி கையினால் அதை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடியே நாம் அம்பாளை எங்கே வைக்கணும், ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சு வைக்கிறீங்களா இல்லை நீங்கள் ஷெல்ஃபில் வைக்கிறீங்களோ எந்த இடமோ அந்த இடத்த தீர்மானம் பண்ணி அங்கே ஒரு கோலம் மாக்கோலம் போட்டு காவி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. வச்சுட்டு உள்ள விளக்கெல்லாம் ஏற்றி தயாராக வைக்கணும் அந்த மண்டபத்தை. அங்கே வாசல்லேருந்து அம்மா வாமான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் வந்து அந்த திருவே என் இல்லம் வருவாயேன்னு லக்ஷ்மிமா இன்ட்டிக்கு பாரம்மான்னு எம்எஸ் அம்மா பாடின பாட்டெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பாட தெரியலன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த பாட்டெல்லாம் நீங்கள் ஒரு யூடியூப்லேயோ கேசட்லேயோ போட்டுட்டு கூட அம்மனை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நீங்கள் போட்டிருக்க கோலத்தில் அதை அம்மானை வச்சிடலாம். இதுதான் அம்பளை நீங்கள் வரவழைக்கிற ஒரு விஷயம். அம்பாளை அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் செய்கிறது கொஞ்சம் சிறப்பான பலன்களை தரும். அது எப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு உண்டான இந்த பக்ஷணம்லாம் ரெடி பண்ணுங்கள். இல்லை எதுவுமே முடியல, ஏதோ ஒரு காரணம் முடியலன்னா கட்டாயம் ஒரு பாயசம் மட்டும் செஞ்சுருங்க. பாசிப்பருப்பு பாயசம் அந்த இல்லையே ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு காலையில் ஒரு 9லேருந்து 10:30 மணிக்குள்ளே ஒரு 10:20க்குள்ளே நீங்கள் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அந்த நோன்பு சரடையும் நீங்கள் கையில் கட்டிக்கணும். இல்லைம்மா எங்களுக்கு நோன்பு சரடெல்லாம் பழக்கம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறதுனா சாதாரணமான இந்த கயிறு விற்கும் உங்களுக்கு நோன்பு கயிறு, அதில் வந்து ஒரு சின்ன பூவை கட்டி அம்பாள் மேலே போட்டு அதையே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அந்த 10:30க்குள்ளேயே இதை கட்டிக்கணும். அந்த நேரம் நீங்கள் தவறிட்டீங்கன்னா மாலையில் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்போ வேணாலும் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் 17/8/2024 அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 மணிலேருந்து 9க்குள்ளே நீங்கள், ஏன்னா 9:10 ராகு காலம், அதுக்குள்ளே இந்த புனர் பூஜை அப்படின்னு நீங்கள் செய்யணும். அதாவது இந்த காலையில் எழுந்து விளக்கு ஏற்றிட்டு அம்பாளுக்கு ஒரு ஆரத்தி காட்டிட்டு நீங்கள் மாக்கோலம் போட்டிருக்கீங்களா அதை எடுத்துகிட்டு போய் அந்த கோலத்தில் கொட்டிட்டு இந்த கலசமெல்லாம் கலைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய அரிசி பானை இருக்கும் அங்கே எடுத்துகிட்டு போய் அம்மா தேவி எப்பவும் எங்கள் வீட்டில் நீ நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை அந்த பானையில் நீங்கள் சேர்த்துருங்க. அந்த வெத்தலை பாக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த வாசனை இதையெல்லாம் நம்ம வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். தண்ணீராக இருந்தால் அந்த தண்ணீரை எடுத்து நாம் குடிக்கிற தண்ணீரில் கலந்துட்டு மீதி தண்ணியெல்லாம் வீட்டுக்கு தெளித்து அப்படி நீங்கள் உபயோகிக்கப்படுத்திக்கலாம். இதுதான் இந்த 3 நாள் செய்கிறதோடைய விஷயம். ஒரே நாள் பண்ணணுன்னா படம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம்.
சில பேர் வந்து வெள்ளி சனி ஞாயிறு ஏதோ ஒரு காரணம் அன்றைக்கி அவங்களால செய்ய முடியலன்னா, லேடிஸ் ப்ராப்ளமும் ஏதோ ஒன்று இருக்குன்னாக்கா, அடுத்த வெள்ளி சனி ஞாயிறுன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். வியாழக்கிழமையை விட்டுட்டு வெள்ளிக்கிழமை அம்பாளை வர வச்சு, சனிக்கிழமை அம்பாளை வீட்டில் வச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி காலையில் ஒரு 7:45லேருந்து 8:45க்குள்ளே நீங்கள் அந்த புனர் பூஜை அப்படின்றத நீங்கள் செய்யலாம். இல்லை ஏதோ ஒரு ரீசன் தெரியும் என்றைக்குமே செய்ய முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதுக்கு வர அடுத்த வெள்ளிக்கிழமை, அதாவது 25ன்னு நினைக்கிறேன் நான், எப்போவுமே எந்த வருடமானாலும் வரலட்சுமி நோன்புக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இந்த பூஜையை தாராளமாக செய்யலான்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே முறையில் வியாழக்கிழமை அந்த மாதிரி 3 நாட்களாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியாக நீங்கள் ரொம்ப அழகாக இந்த பூஜையெல்லாம் செஞ்சு, சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான மலர்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா பொதுவாக தாமரைப்பூ, தாழம்பூ, மல்லி, ஜாதி, முல்லை இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு வாசனை மலர்கள், சுகந்த மலர்கள் ரொம்ப பிரியமாக அம்பா ஏற்றுக்குவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல, எங்களுக்கு இதுதான் கிடைக்குதுன்னா, வாசனை இல்லாத மலர்கள் டிசம்பர், காட்டுமல்லி, கனகாம்பரம் அதை தவிர்த்துடுங்க. ஒரு சாமந்தி பூவோ எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள், துளசி கிடைச்சாலும் நீங்கள் போட்டு பூஜை பண்ணலாம், தப்பே கிடையாது. இந்த அளவில் நீங்கள் இந்த பூஜையை ரொம்ப அழகாக நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் கொண்டாடி இனிமையாக ரொம்ப அருமையாக வரலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து, எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும். கோலம் கட்டாயம் கோலமாக போடுங்க. அதற்குண்டான முறைகள் தனியாக ஒரு பதிவில் இருக்குது. இதை பற்றிய நிறைய விரிவான பதிவுகள்லாம் பழையதில் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.